இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துகிறோமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 44. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பால் துள்ளிற்று. For lo, as soon as the voice of thy salutation sounded in mine ears, the babe leaped in my womb for joy. Luke chapter 1 verse 44. என கண்மானவர்களே, இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்றாங்க, நீ வாழ்த்தின அந்த வார்த்தை என் காதில் கேட்ட உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பால் துள்ளிற்று அப்படின்னு அவங்க சொல்வதாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக பீகார்ல ஊழியம் செய்கிற பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு காரியத்தை அவங்க சாட்சியா சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அந்த இதுல அவங்க இனிஷியலா ஸ்டார்டிங் பீரியட்ல நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க சொன்னாங்க. அவங்களோட இடத்துக்கு அப்போ சின்ன ஆர்கனைசேஷனா இருந்திருக்கு. அப்போ ஒருத்தர் இயேசு கிறிஸ்து அறியாத ஒருத்தர் வேலை கேட்டு வந்திருக்காரு. அந்த நேரத்துல குக் அவங்களுக்கு தேவைப்பட்டதுனால அவரை சமையல்காரனை அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு. இப்ப அந்த சமையல்காரனுக்கு கிறிஸ்துவை குறித்து எதுவும் தெரியாது, கிறிஸ்தவர் கிடையாது. ஆனா அவர் பார்க்கிறாரு, இங்க நிறைய ஆராதனைலாம் போகுது, எல்லா நேரத்திலையும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு கையை வச்ச உடனே பேயெல்லாம் ஓடுது, சில பேருக்கு உடம்பு சரியாகுது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார் இந்த மனுஷன். ஒரு நாள் மதியம் என்ன பண்ணிருக்காரு, அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மனுஷன் யார்ட்டையும் சொல்லாம போயிட்டாரு. போய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு பெட்டா போய் அங்க இருந்த ஒவ்வொருத்தர் மேலையும் கைய வச்சு, இயேசுவின் நாமத்துல உனக்கு சுகம் கிடைக்கட்டும், உடம்பு சரியாகட்டும் சொன்ன உடனே இம்மிடியேட்டா அங்க காரியங்கள் தலைகீழா மாறி இருக்கு. அவர் யாரெல்லாம் தொட்டாரோ, யாருக்கெல்லாம் அவர் நின்று, வேற எதுவும் பிரேயர்லாம் அவருக்கு தெரியாது. மாறாக அவர் சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம், இதுதான், இயேசுவின் நாமத்துல சுகம், அவ்வளவுதான். இம்மிடியேட்டா அங்க இருந்தவங்க அநேகர் சுகத்தை பெற்று கொண்டிருக்கிறார்கள். இது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பிரதர் போயிட்டு அவரை கூட்டிட்டு அவருக்கு அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி சுவிசேஷம் அறிவிச்சு இப்ப அவரு ஒரு ஊழியக்காரரா அங்க இருக்காரு. என கண்மானவர்களை நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அந்த பர்சன் கிட்ட ஏதாவது பவர் இருந்ததா? கிடையாது. மாறாக அவருக்கு எதுவுமே தெரியாத அந்த வார்த்தையின் மேல, இயேசுவாகிய அந்த வார்த்தையின் மேல இருந்த நம்பிக்கை, விசுவாசன்ற டேர்ம் கூட அந்த மனுஷனுக்கு அப்போ தெரியாது. இதுல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், இயேசுவின் நாமத்துக்கு தான் அந்த வல்லமை இருக்கிறது. இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, மரியாளுக்கு தேவதூதன் கிறிஸ்துவனுடைய பிறப்பை பத்தி அறிவிக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ரிலேட்டிவ் ஆகிய எலிசபெத்தும் கன்சீவ் ஆயிருக்காங்க அப்படின்னு. சோ மரியாள் என்ன பண்றாங்க, எலிசபெத்தை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதுதான் அவர்களுடைய மரியாளுடைய கிரீட்டிங்க அவங்க விஷ் பண்றாங்க எலிசபெத்தை. அதை கேட்ட உடனே எலிசபெத் கொடுத்த ரிப்ளையத்தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். உன்னுடைய வார்த்தையை கேட்ட உடனே என் வயிற்றுல இருக்கிற பிள்ளை களிப்பால் துள்ளிற்று அப்படின்னு. நம்ம நல்லா ஒண்ணு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மரியாள் நாம கனப்படுத்த வேண்டியவர்கள். அதாவது இஸ்ரவேல்ல அத்தனை தலைமுறையாய் ஜனங்கள் இருக்கிறது. அத்தனை தலைமுறையும் அவ்வளோ டேலண்டடான, அவ்வளோ நல்ல நல்ல பெண்கள் இருந்திருப்பார்கள். ஆனாலும் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரம்தான் மரியாள். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அளிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பாத்திரம் தான் மரியாள். சோ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அந்த மரியாள் நம்முடைய கனத்துக்கு உரியவர்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த காரியம் மரியாளின் நிமித்தமாக நடந்ததா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது சிம்பிளா கேட்கிறதா இருந்தா, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் கையை வச்சு ஜெபம் பண்றாரு, ஒரு இடத்துல அற்புதம் நடக்கிறது.
சிலருக்கு பிடித்திருந்த பிசாசுகள் ஓடுது, சிலருடைய வியாதிகள் சுகமாகுது. அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஊழியக்காரனுக்கு ஏதாவது பவர் இருக்கிறதா? இன்கேஸ் அந்த பவர் இருக்குன்னு சொன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:2 நம்ம வாசிக்கிறோம், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு இங்க தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒரு பெரிய தியாலஜியன் கிடையாது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தன்னுடைய தாயின் வயிற்றில் கருவறையின் இருட்டறையில் இருந்த அந்த யோவான் எதை பார்த்திருப்பார் அப்படின்னா, தன் வயிற்றிலே வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கிற மரியாளுடைய வார்த்தை எலிசபெத்துடைய காதுகளிலே உள்ள போகும்போது, கருவறையின் இருளிலே இருந்த யோவான் வார்த்தையாகிய ஒளியினுடைய பெரிய வெளிச்சத்தை பார்த்திருப்பார். அதனால்தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வார்த்தையை கேட்ட உடனே களிப்பால் அந்த கரு துள்ளிற்று அப்படின்னு. எனக்கண்ணானவர்களே, இன்னைக்கு நம்மளோடு இருக்கிற அநேகர் இருளிலே இருக்கலாம். எல்லா எதிர்காலமும் இருண்ட மாதிரி சூழ்நிலையில என்னதென்று தெரியாமல், என்ன செய்யறதுன்னு தெரியாம புரியாம கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசுவாகிய ஒளியை அவங்க வாழ்க்கையில கொண்டு சேர்ப்பது. அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தை நாம் காண்பிக்கும் போது அதில் இருந்து அவர்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். சோ இந்த இடத்துல நாம ஒண்ணு மறந்துடக்கூடாது. ஏதோ நான் சுவிசேஷம் சொல்லி இயேசு கிறிஸ்துவை அறிவித்து இந்த பர்சனுடைய வாழ்க்கை மாறிட்டு அப்படின்னா அது என்னால வந்த காரியம் கிடையாது. ஏதோ நான் பெரிய ஊழியக்காரன், நான் செஞ்ச ஊழியத்தினால வந்தவர்கள் அப்படின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடக் கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்துவாகிய ஒளியினால இந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவங்க வாழ்க்கையில இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறது இயேசுவால அப்படின்ற எண்ணம் எல்லா நேரத்திலும் நமக்கு இருக்க வேண்டும். சோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய பேச்சு திறமையை இன்ட்ரோடியூஸ் பண்றது கிடையாது, என்னுடைய காரியங்களை அவங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது கிடையாது. மாறாக இயேசு கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். எப்போது இந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அப்போது பலரது வாழ்க்கை, பலர் குருடா இருக்கிற அந்த காரியங்கள் வெளிச்சத்திற்குள் கொண்டு வரப்படுவதை நாம் பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஜீவ ஒளியாகிய உம்மை நாங்கள் பிரதிபலிக்க, அப்பா மற்றவர்களுடைய வாழ்க்கையில அறிமுகப்படுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. எந்த விதத்திலும் தகப்பனே உம்முடைய மகிமையை நாங்க எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக்கோங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.